வணக்கம் நண்பர்களே. வெற்றியாளர்களுக்கும் சாமானியர்களுக்கும் ஒரே மாதிரியான காலை பொழுதைத்தான் இயற்கை கொடுத்திருக்கு. ஆனா வெற்றியாளர்கள் அதை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா? அவங்களுடைய காலை பொழுத எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்களுடைய வெற்றிக்கான சீக்ரெட் ஃபார்முலா எதுவும் பயன்படுத்துறாங்களா? இந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோல பார்க்கலாங்க. உங்களுடைய காலை பொழுதுதான் உங்களுடைய அந்த நாளுக்கான தொடக்கம். நினைச்சு பாருங்க, பரபரப்பான குழப்பமான காலை பொழுது அந்த நாள் முழுக்க உங்களை ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். கூடவே ரொம்ப கவனச்சிதறலோட உணர வைக்கும். இதுவே ஒரு பிளானோட ஒரு நோக்கத்தோட தொடங்கப்படுற நாள் உங்களுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதோட நாள் முழுக்க ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. வெற்றி பெற்ற மனிதர்கள் ஒரு சில பழக்கங்களை அவங்களோட காலை நேரத்துல கடைபிடிக்கிறாங்க. அது அவங்களுடைய நாளை ப்ரொடக்டிவாகவும் உபயோகமானதாகவும் மாற்ற அவங்களுக்கு உதவுது. அது என்ன பழக்கங்கள்னு பார்க்கலாங்க. நம்பர் 1, வேக்கப் ஏர்லி. அதிகப்படியான வெற்றியாளர்கள் கிட்ட இருக்கிற பழக்கம் அதிகாலையில் எழுவது. அவங்க நாளுடைய தொடக்கத்தை காலை 6 மணிக்கு முன்னதாகவே தொடங்கிடுறாங்க. அதிகாலையில செயற்கையான விஷயங்கள் அதிகம் இருக்காதுங்க. டிராஃபிக், நாய்ஸ் பொல்யூஷன் மாதிரியான விஷயங்கள் இல்லாத அமைதியான தொடக்கமா ஒரு நாளை அமைத்து கொள்ள முடியும். அதிகாலையில் காற்று தூய்மையானதாகவும் ஆக்சிஜன் லெவல் அதிகமாகவும் இருக்குங்க. இது உங்களுடைய ஒரு நாளுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆப்பிள் சிஇஓ டிம் குக் காலை 3:45 எழுந்துடுவாராம். பெப்சிகோ சேர்மேன் இந்திரா நூயி அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்துடுவாங்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்துடுவாராம். நம்பர் 2, ஹைட்ரேஷன். காலை எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது உங்க உடம்ப ரீஹைட்ரேட் பண்ணும். இரவு தூங்கினதுல இருந்து ஒரு 8 மணி நேரம் நீங்க தண்ணி குடிக்காம இருந்திருப்பீங்க. காலையில எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கிறது உங்க உடம்பு நைட் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஹார்ட் ஃபங்க்ஷன், ரெஸ்பிரேஷன் மாதிரியான வைட்டல் ஃபங்க்ஷன்ஸுக்காக இழந்த நீர்ச்சத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இது மூலமா மூளைக்கும் அதிக ஆக்சிஜன் கிடைச்சு உங்களை எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண வைக்கும். நம்பர் 3, மெடிடேஷன், தியானம். இது உங்க மனதையும் அதுக்குள்ள ஓடிட்டு இருக்க எண்ணங்களையும் அமைதிப்படுத்தும். அந்த நாளுக்கான குறிக்கோள் என்ன, அந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்கும். தினமும் காலையில ஒரு 10-15 நிமிடங்கள் தியானம் செய்தால் அந்த நாளுக்கான ஃபோக்கஸ் அதிகமாகுங்க. நம்பர் 4, எக்ஸசைஸ். நடைப்பயிற்சி, யோகா, ஜாகிங் இது மாதிரியான உடற்பயிற்சிகளை ஒரு 15 நிமிடத்திலிருந்து 25 நிமிடம் வரை செய்தால் உடல் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக கிடைக்குங்க. அந்த நாளை ஆற்றலுடன் எதிர்கொள்ள முடியும், ஆரோக்கியமும் மேம்படும். நம்பர் 5, பிளான் த டே. ஒரு நாளுக்கான திட்டத்தை உருவாக்குவது. இது கிட்டத்தட்ட அனைத்து வெற்றியாளர்களிடமும் இருக்கிற பழக்கம். ஒரு நாள்ல என்னென்ன செய்யணும், அதுல எது முக்கியமா செய்யணும், எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை அதாவது பிரியாரிட்டி கொடுக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிறது ஒரு சிறந்த காலை பழக்கம். நம்பர் 6, ரீட் ஆர் லேர்ன் சம்திங் நியூ. காலை எழுந்ததும் உங்க மூளையுடைய செயல்பாடுகள் அதிக ஆற்றலோட இருக்கும். காலையில படிக்கிறது அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் மனதில் நன்கு பதியும். ஒரு நாளுக்கு 20-30 நிமிடங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அல்லது ஒரு உபயோகமான பாட்காஸ்டை கேட்கலாம். நம்பர் 7, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நாளுடைய காலை பொழுதுல சாப்பிடக்கூடிய உணவு ரொம்பவே முக்கியம். அது சத்தானதா இருந்தா நாள் முழுக்க உங்களுக்கான புத்துணர்ச்சி குறையாம இருக்கும். எண்ணெயில செஞ்ச உணவு, கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. விட்டமின்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கங்க. இந்த 7 பழக்கங்களும் வெற்றியாளர்கள் பலரால கடைபிடிக்கப்படுதுங்க. உதாரணமா எலான் மஸ்க் அவர்கள் காலை எழுந்ததும் அந்த நாளுக்கான பிரியாரிட்டியோட செய்ய வேண்டிய வேலைகளை பிளான் பண்ணுவாராம். ஓப்ரா வின்ஃப்ரே அவர்கள் தினமும் அந்த நாளை தியானத்தோட தொடங்குறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் தினமும் காலை யோகா மற்றும் தியானம் செய்யறாரு. இது மாதிரி பல வெற்றியாளர்களும் கடைபிடிக்கிற இந்த 7 பழக்கங்களை நீங்களும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். சிறியதா தொடங்குங்க. ஸ்டிக் டு இட் அண்ட் பி கன்சிஸ்டன்ஸ். அதாவது அதை தொடர்ந்து செய்யுங்க. உதாரணமா தினமும் நீங்க காலையில எழக்கூடிய நேரத்தை விட 15 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் முன்னரே எழலாம். அதை தினமும் தவறாமல் கடைபிடித்தால் நாளடைவில் அது உங்களது பழக்கமாக மாறிவிடும். நேயர்களே, நீங்க உங்க காலை பொழுதுல யூஸ்ஃபுல்லா கடைபிடிக்கக்கூடிய பழக்கத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.